வெல்கம் டு பாத் வேஸ்ட் மேட்ச் பாக்ஸ் கிராஃப்ட் ஜஸ்ட் வேஸ்ட் மேட்ச் மேட்ச் பாக்ஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா க்யூட்டானது. ஓகே ஹலோ 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 வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. வரீங்களா வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்காக நான் வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். மேட்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷீட்ஸ் எடுத்துருக்கேன். வந்து பிங்க் கலர் ஷீட், டார்க் பிங்க் ஷீட் கலர். ஓகேங்களா? இதை வச்சு சிசரை வச்சு க்யூட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் க்ரீன் கலர் சிசரானு வச்சுருந்தேன். அப்படிங்கிறதுனா அந்த க்ரீன் கலர் சிசர் வந்து வாங்க கட் பண்ணலனால நான் வந்து வச்சிட்டேன் ஓரமாக. ஓகேங்களா? லென்த்தாக பார்த்து அழகாக கட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி க்யூட்டாக கட் பண்ணி 4 சைஸாக கட் பண்ணிக்கிறேன். பேசணுமாடா? சக்சஸ் 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 மகளே சக்சஸ். ஓகே மக்களே, இது போதும். பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அது லாபாலாம் பரவாயில்ல. ஸோ புளிச்சு ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா வீடியோ என் பண்ண போகிறேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தான் இப்போ உட்கார வைக்க போகிறேன். ஸோ கூப்பிட்டு பார்ப்போம். வெடிக்குமா வெடிக்காதா தான் வெடிக்கும். அப்பே அப்பே வீடியோ என் பண்ணிடலாண்ணா. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல உட்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் பண்ணதெல்லாம் ப்ராங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இவன் பண்ணது முதல் ப்ராங்கே கிடையாது. என்ன தூக்கி அடிக்குதுன்னு ப்ராங்கா ஜோக் ஆயிடுச்சு. எங்கடா போச்சு பலூன்லா? என்ன பண்ணணுமா? ஏன் சொல்றாரு? பீன் பேக் வச்சிருக்க மக்களே. பீன்லாம் கொஞ்சம் நசிங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நாளைக்கு பலூன் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஸோ இவன் பண்ணதான் ப்ராங்கே கிடையாது. நான் வந்து நல்லா யூடியூப்லாம் பார்த்து இந்த டிஏவி ப்ராங்க்ஸ் அதான் ஒருத்தவங்க தான் பார்த்தேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு தான் மீதம். அதாவது நீங்க ஏதாவது வச்ச பைப்பா அவன் இது ப்ராங்க்ன்றான். இது வந்து நான் எதனால இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணேன்னா, இந்த கதவு பின்னாடி வந்து வாட்டர் பலூன் உடைச்சி ஜாலியா இருந்தது. அது வந்து டிஐஒய் ப்ராங்க் கிடையாது. அது மேலே நின்று ஒழிஞ்சு தான் நான் உடைச்சேன். அதுதான் நீ படிக்கிறவங்க ஒழிஞ்சு தான் உடைச்சேன். இது பாத்ரூம்ல வந்து அடிச்சேன். அது வந்து அது எதிர்பார்க்கல. போன் கொடுக்குறேன்ட்டு அது ப்ராங்க் தானே. நான் நிஜமா இருக்கும் அதுவும் சொன்னனால தான் நல்ல ஒரு டவல் தான் கட்டியிருந்தேன். ஓகே இவன் பண்ணது ப்ராங்க் இல்லை. ஆனால் நீங்கள் யாருக்கும் நான் ஹாப்பி. ஓகே ஓகே இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மற்ற வெஃப்ரம் என்ட்டு இன்ட்ரோ குத்தியா இல்லையா? ரிவைண்ட் மோட்ல இருந்து ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம் சூப்பர் விஷல். பை கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே பை பை பை. பண்ணி மாதிரி சைஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 சைடும் ஆல் கார்னராக வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். பர்கர், சீஸ் பர்கர், சிக்கன் பர்கர், வெஜ் பர்கர், ஃபிங்கர் பர்கர், பட்டி பர்கர். இதுல கூட தோத்துட்டேன். நிறைய பர்கர் இருக்கு. இப்ப நம்ம பண்ண போறது பர்கர் சேலஞ்ச். ஓகே சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ அம் சுபு அஃபிஷியல். வின் பண்றது என்னதுமா பண்றாங்க? என்னமோ பண்ற பைபால் எல்லாம் பார்க்கும்போது துணி அதான் சொல்றேன் ரகடாகுதுன்னு. அடிச்சுக்கலாம் ஷாக் ஆகும். என்னமோ பண்றாங்க. அதுவும் நல்லா தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன்.
பர்கர் மேலே நீங்கள் எதையும் பார்த்துருப்பீங்க. இது வரையும் பண்ணியிருந்த குக்கிங் சேனல்ல வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். எனக்கு இதை குக் பண்ணி காமிங்க, அதை குக் பண்ணி காமிங்க, எங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறது வந்து பர்கர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்க எடுத்துருக்க டாபிக் அதை பர்கர்ல நம்ம இன்னும் ட்ரை பண்ண பண்ணிக்கலாம், இன்னும் வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா பர்கர் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அந்த பன்னு வெளியில கடிச்சிருது, அந்த பேட்டியுமே வெளியில கடிச்சு அதை நீங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி வெஜிடபிள்ஸ் கடிச்சிருது, மைனஸ் கடிச்சிருது, எல்லாமே கடிச்சிருது. எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியது. அதான் தெரியல. பட் ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பன்னு நம்ம தான் செய்ய போறோம். பர்கர் பண்ண செய்ய போறோம். நெக்ஸ்ட் பேட்டியும் நம்ம தான் செய்ய போறோம். சாஸ் மைனஸ்லாம் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டைம் இதுக்கே வந்து பெருசா போயிடும். மூணு ஸ்டைல் நீ என் ஸ்டைல் நான் செய்யறேன். ஓகே நான் வந்து சாட் ஜிபிடி அதாவது ஏஐ சொல்ற ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. அம்மா யூடியூப் அக்கா வீடியோஸ்ல பாத்துட்டேன். ஓகேவா? பார்த்தா புதுசா ஷீட்டால மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஏஐ அடி உங்களுக்கு எந்த இப்படி போட்டு ஆமா மார்க்லாம் ஓகே ஓகே ஃபியூச்சர் அடிஷன் பாப்போம். ஓகே ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஹாட் ஷேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கோம். ஈஸ்ட் தான் வந்து இந்த மாவு புளிக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சுகர் ஒரு டீஸ்பூன்ல அது டேபிள் ஸ்பூன் சாரி டேபிள் ஸ்பூன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட போறேன். இது வந்து நீங்க வந்து அதேதான் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். ஏன்னா சுகர் இருந்தால் தான் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுமா. ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ அதே மாதிரி வார்ம் வாட்டர் அல்வா சாப்பிடுங்க. பயமா இருக்குண்ணா க்ளோஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு கப்பிள் என்னடா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா போட்டு வைக்கிறேன். சரி ஓகே. ஸோ 10 மினிட்ஸ் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. சும்மா மைதா மாவு மட்டும் போட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே நானும் அந்த டைம் நானும் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணேங்க. இன்னொரு அரை கப் மைதா எடுத்து போறோம். கம்மா வச்சு முன்னாடி கை ஃபுல்லா ஊத்திட்டேன் கேட்டேன். அவங்க லிஸ்ட்லாம் குத்திச்சு. நெக்ஸ்ட் ஹவ் டு மேக் பர்கர் பன் பிராக்கெட்ல 4th நம்பர் அப்படின்னு போட்டேன். கரெக்டா 4 பேருக்கு 4 பண்ணி செய்வாங்க அளவு கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் சிம்பிள். ஜலிச்சுப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் ஹாட் ஷேப் வரல. உங்களுக்கு வாங்க அந்த நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உன் மனசுக்கு யார் ஜெயிப்பாங்க? நார் ஏதாவது பாக்கி ஆயிடுச்சு. ஏதாவது வர நார். அதுக்கப்புறம் ஸ்போக் ஸ்பூன் வச்சு குத்தி கப் மேகில கிடைக்கும். நான் வந்து அப்படி இல்லை, எதுக்கு வேஸ்ட் பண்ணோம். இப்போ ஏதாவது மில்க் பவுடர்னு சொல்லி வித்தவுட் மில்க் பவுடர் அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதான். இவ்வளோ போடுறா தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோ, டிஷ்ஷுக்கே பாட்டு. சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். நீ கடைக்கு போய் வாங்க தேவையில்ல, சுகர் பவுடர் பண்ணாலே இப்படின்னா மேட்ச் பாக்ஸ் எப்படி ஆயிருக்கு மட்டும் பாருங்க. என்ன தெரியுமா பண்றா இவன் வின் பண்றது. நீங்க வந்து என்ன வெச்சுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எப்படி சொல்லி பாருங்க. எல்லாம் பண்ணுவாங்க. போட்டு போடுறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில். அதான் இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது அப்படியே மொத்தமா இதுல ஊத்துறேன். இப்போ நம்ம போட்டு பிசைய வேண்டியது. இது வந்து ஒரு கியூட்டாவே இருந்தது. எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செகண்ட் கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராஃப்ட் ஐடியானே சொல்லலாம். வந்து எனக்கு மைண்ட் இப்போ தோணுச்சு, அதெல்லாம் வந்து பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா, செகண்ட் கிராஃப்ட் ஐடியாலையும் மேட்ச் பாக்ஸ் வச்சுனா பண்ணணும். அது உள்ள தீ குச்சினா எடுத்து சாதாரணமாக வச்சுட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த டப்பி வந்து நமக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இந்த இதுவும் மட்டும் தேவைப்படும். அது வந்து இந்த பேக் சைடு மட்டும் அழகாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படி வச்சு ஃபுல்லாக இது மாதிரி பெண்ட் பண்ணி இது வந்துடும்.
வந்து ஒரு ஸ்டாம்ப்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது ரொட்டேட் அந்த பார்த்தாலே உங்களுக்கு நினைக்கிறேன். ஸ்டாம்புக்கு வந்து நம்ம வந்து முக்கியமாக எந்த ஷீட்ஸ் எடுத்துப்போம், அதில் கிராஃப்ட் இருக்குது ஓகேங்களா, அது மாதிரி ஒரு ஷீட்ஸ் அதுக்கு முன்னாடி அவன் வந்து அதே மாதிரியே பிங்க் ஷீட் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மேட்ச் பாக்ஸ் சைஸுக்கு எடுத்துட்டு அந்த ரொட்டேட் பண்ணி அது ஒட்ட மாட்டேங்குதுன்னா இந்த ஐடியா போட்டு ஓகேங்களா. வந்து இதே மாதிரி கவர் பண்ணி சூட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா, அது வந்து இதில் வெண்டை வச்சு இந்த சைடில் இருந்து ஓகே 45 மினிட்ஸ் தாண்டி 2 பேருமே வந்துட்டோம். எடுத்து பார்த்தா செம்மையா ஊப்பிருக்கு. அதாவது டபுள் த டைம்ஸ் 2 பேருமே ஊப்பிருக்கு.